மயிரே போச்சு என்று திரிந்தவனே, உன் மயிர்கள் உதிர்வதை பார்க்கிறாயா? கவலைப்படாதே, இது மயிருதிர் காலம், அவ்வளவுதான். திருட்டுத்தனமாய் வளர்த்த முடி, பீட்டிசார் திட்டியும் திமிரெடுத்து வளர்த்த முடி, தலைவரை பார்த்து வளர்த்த முடி, தலைவி பார்ப்பதற்காகவே வளர்த்த முடி, வேண்டியவர் இறப்பின் பொருட்டோ வேண்டுதல் கணக்கின் பொருட்டோ கொடுப்பதற்கு எப்போதும் கைவசமாயிருந்த முடி, இன்று கையோடு கொத்து கொத்தாய் கொட்டுவதும் அதே முடிதான். எந்த மயிரானால் என்ன, விடைபெற விரும்பினால் வருத்தமின்றி வழியனுப்பி வைப்பதுதானே சரி. விடு, இது மயிருதிர் காலம், அவ்வளவுதான். இனி தலையை சிலுப்பி சிலுப்பி கழுத்தை சுலுக்கிக் கொள்ளும் வேதனை இல்லை. பையா, நார்மல் கட்டிங் என போராடி போராடி புரிய வைக்கும் வேலையும் இல்லை. சளிப்பிடிக்கும் தொல்லை இல்லை, சனியன் செலவு செய்கிற இம்சையும் இல்லை. சின்ன வெங்காயம் தேய்ச்சி பாருங்களேன் என்ற சில்லறை அறிவுரைகள் சீக்கிரத்தில் நின்று போகும். சின்ன வயசில் முடி எப்படி இருக்கும் தெரியுமா என பாட்ஷாவாக பீத்திக்கொள்ள சத்தியமாய் வாய்ப்பு வரும். சாப்பாட்டில் முடி இருந்தால் இனி சந்தேகமின்றி சண்டைக்கு செல்லலாம். ஒருவேளை சண்டை முத்தி போனால் தலைமுடியால் மாட்டி தவிக்காமல் சீக்கிரமாய் வெளியே வரலாம். செய்வினை செய்ய நினைக்கிறவர்கள் ஐயோ பாவம், கொஞ்சம் கூடுதலாய் சிரமப்பட வேண்டியிருக்கும். சிரிக்க வைக்கும் உத்தமர் கூட்டம் சில ஜோக்குகளை நம் பெயரில் மொய் வைக்க ஆர்வமாய் காத்திருக்கும். சிரித்துவிட்டு போகட்டும், விடு. ஆனால் இனி தலைமுடிக்குள் மாட்டிக்கொள்ளாமல் மழை நேரடியாய் நம் தலையை தொடும். விடியற் காலையும் குளியறு வேளையும் உதிர்ந்த முடி எதுவுமின்றி சுமூகமாய் ஆரம்பிக்கும். அட, தலைக்கவசம் கூட இனி தயக்கமின்றி அணியலாம். சொல்லப்போனால் அவள் தலை கோதி விடுகிற சுகம் தவிர சொல்லிக்கொள்ள இழப்பென்று பெரிதாய் ஒன்றுமே இல்லை. விடு, இது மயிருதிர் காலம், அவ்வளவுதான்.